என் பேர் கவின். நீங்க யாரு? ஓ, இவன் நிலாவோட கிளாஸ்ல படிக்கிற அந்த குறும்புக்கார குட்டி கவினாச்சு. நிலாவோட கிளாஸ்ல படிக்கிற அந்த கவினா நீங்க? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க யாரு? நான் உன் கிளாஸ்ல படிக்கிறாள நிலா, நிலாவோட அம்மா. நிலாவோட அம்மாவா? ஆமா, நீங்க எதுக்கு எங்க அப்பா கால் பண்ணீங்க? அது நேத்து உங்க அப்பா நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு, அதனாலதான் திரும்ப கால் பண்ணேன். சரி சரி, நான் எங்க அப்பா கிட்ட அப்புறம் சொல்றேன். எனக்கு இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. பாய். நம்ம அப்பா அதுக்கு நிலா அம்மாக்கு ஃபோன் பண்றாரு. நிலா அம்மா அதுக்கு நம்ம அப்பாக்கு ஃபோன் பண்றாங்க. எங்கேயோ இடிக்குது. அம்மா, யாருமா ஃபோன்ல? உன் கிளாஸ்ல படிக்கிறாள கவின், அவன்தான். கவினா? அவன் எப்படி உங்களுக்கு கால் பண்ணா? நான் தான் கால் பண்ணேன். நேத்து அவங்க அப்பா நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அதான் யாருன்னு பார்க்க ஃபோன் பண்ணேன். எதுக்கு ஃபோன் பண்ணாங்க என்னன்னு தான் தெரியல. ஐயோ, நேத்து கவினோட அப்பா கூட ஹோட்டலுக்கு போனது அம்மாட்ட சொல்ல மறந்துட்டேனே. அம்மா சாரிம்மா. சாரியா? எதுக்கு? நேத்து உங்களுக்கு கால் பண்ணது கவினோட அப்பா இல்லம்மா, நான் தான். நீ பண்ணியா? நீ எதுக்கு பண்ண? அதுவும் அவங்க அப்பா நம்பர்ல இருந்து? அதுவா, நேத்து மத்தியானம் கவினோட அப்பா கூட பிரியாணி சாப்பிட நான் ஹோட்டலுக்கு போனேன். போகும்போது உன்கிட்ட சொல்லலான்னு தாம்மா கால் பண்ணேன். வீட்டுக்கு வந்ததும் சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேம்மா. ஹோட்டலுக்கு போனியா? என்ன நிலா, இதெல்லாம் புது பழக்கமா இருக்கு. ஏன் அவங்க கூட போன, அதுவும் அம்மாவுக்கு தெரியாம? அம்மா, நேத்து வெஜ் பிரியாணியை யாரோ சாப்பிட்டாங்களாம். அப்போ நீ தான் சாப்பிட்ட, அப்படிதானே? என் கூட சேர்ந்து அவனும் தான் சாப்பிட்டான். என்னடா, ஏன் வெளியே நிக்கிறீங்க? என்னாச்சு மேம்? நிலாவோட லஞ்சை எடுத்து அவளுக்கே தெரியாம சாப்பிட்டிருக்காங்க. மேடம், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் நிலாவை பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா கவினோட அப்பா தான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னு தான் என்ன கூட்டிட்டு போனாருமா. அதான் நான் அவர்கிட்ட ஃபோன் வாங்கி உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீ ஃபோன் எடுக்கல. சாரிம்மா.